கேள்வி என்னன்னா 180 கிலோமீட்டர் பர் மணி வேகத்துல போற ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 9 நொடி எடுத்துக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த ரயிலோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில ரயிலோட நீளம் கொடுத்துட்டாங்க, அதோட வேகம் கொடுத்துட்டாங்க, எத்தனை நொடியில கிராஸ் ஆகும்னு கேட்டாங்க, அது போட்டுட்டோம். இதுல வந்து ரயிலோட வேகத்தை கொடுத்துட்டாங்க, அது எத்தனை நொடியில கடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரயிலோட நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் ஈஸி தான். லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்தாங்களோ அதை ஒப்பிட்டோம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒப்பிட்டா ஆன்சர் வந்துடும். இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 180 கிலோமீட்டர் பர் மணி இந்த வேகத்துல போதுங்களா. நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து நொடியில கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளுக்கு வந்து டைம் வந்து நொடியில கொடுத்துருக்காங்க, இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ தூரத்தை மீட்டராகவும் அந்த மணியை வந்து நொடியாகவும் மாத்திக்கணும். இப்போ 180 கிலோமீட்டரா, 180 கிலோமீட்டர்னா 1,80,000 மீட்டருங்களா. அதாவது எப்படி 1,80,000 மீட்டர்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர். அப்போ 180 கிலோமீட்டர் 180 × 1000 போட்டீங்கன்னா 1,80,000 மீட்டர்னு வரும். இது எவ்வளவு நேரத்துல போகுதுன்னா மணி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3600 நொடிகள். இதை ஓட்டமா. இப்போ 3600 நொடியில 1,80,000 மீட்டர் போகுதுன்னா நம்மளுக்கு தேவை 9 நொடியில எவ்வளவு கிடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த 9 நொடியில பயணித்த தூரம் தான் வந்து அந்த ரயிலோட தூரம். அது வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 3600 என்ன பண்ணா உங்களுக்கு 9 வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணால டிவைட் பண்ணிருக்கணும், சரிங்களா. அந்த எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 3600/9. அதை அடிச்சீங்கன்னா 9ஆம் வாய்ப்பாடுல ஒரு முறை, 9ஆம் வாய்ப்பாடுல 4 முறை, இங்க 0 0. அப்போ இது வந்து 400ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்குது. அப்போ இந்த பக்கமும் 400ஆல வகுக்கணும். அப்போ 1,80,000 400ஆல வகுக்க போறோம். இந்த 2 0 2 0 கேன்சல். 4ஆம் வாய்ப்பாடுல ஒரு முறை, 4ஆம் வாய்ப்பாடுல 4 முறை, மிச்சம் 2, இது 5 முறை, இங்க 0. 450 மீட்டர். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பதில். இது ஆப்ஷன் 7 இருக்கு. இவ்வளவுதான் ஆன்சரு. நம்ம இந்த கன்வெர்ட் பண்றது மட்டும் கரெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா போதும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.